ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இன்றைக்கி என்ன சமையல் எங்கள் வீட்டில்னு பார்க்கலாமா? வாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார், காயெல்லாம் கட் பண்ணி வச்சு பாதி ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்தாங்க என்னோடய கேமராமேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் காய் போட்டுறது கட் பண்ணுறது ரசிச்சுட்டு இருந்தேன்னா கேமரா கூட எடுக்க மறந்துட்டேங்க. கேட்ரிங் வேலைக்கு போயிருந்துருக்கலாம், அந்த அளவுக்கு அருமையாக கட் பண்ணாங்க என் மனைவி. அவ்வளோ ஷேப்பாக இருக்குது, நீங்களே பாருங்கள். எங்களுக்கு வந்து இப்போ பார்த்துட்டீங்க மிரண்டுருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதெல்லாம் ஒரு ஷேஃபாக அப்படின்னு மிரண்டுருவீங்க. ஏன்னா அவளே ஒல்லியாக தான் இருப்பாள், காய்க்கு ஒரு ஷேஃப் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள் எல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். சரி, வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கணும். ஏன் வதக்கணும்னு அவளுக்கும் தெரியாது, அவளுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி தான் சாம்பார் வரும்னு சொன்னாங்க. இதெல்லாம் கோச்சிக்கிட்டு போயிடும். அப்புறம் வந்து மிளகாத்தூள் நல்லா காரமாக போடுவோம். கண்ணில் போட்டுக்காதீங்க. சாப்பிடும்போது தள்ளி தூண மாதிரி தான் இருக்கும். இந்த இடம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டாக இருந்தால் எப்படி சாப்பிட்றாங்க? டேஸ்ட்டாக இருந்தாங்க. இப்போ கொரோனா டைம் இருக்குது, இப்போ போகிறோம் கடவுளில், அதுக்காக டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் சாப்பிட்டோம். வழி இல்லாமல் சாப்பிட்றது தான். அப்புறம் வந்து இப்போ அந்த பருப்பு எல்லாத்தையும் எடுத்து ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். டிச் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ கூட பார்த்தீங்களா, ஒழுங்காக சொல்ல மாட்டா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிச்சில் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுவாங்க. டெய்லி ஊற்றுறா நைட்டு சாப்பிடாத போகிற மீந்தினது பூரா அப்படி தான் ஊற்றுறேன். நான் சமைச்சது கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எல்லாருமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. ஆமாம், அந்த பக்கமாக இருந்த டாய் எப்பயுமே போகும். டேஸ்ட்டாக இருக்குமே, இன்னும் வரவே இல்லையே, நாங்கள் காத்திருக்கோம் அப்படின்னு கூட கேட்கும். அது கூட இதில் வந்து கொஞ்சமாக பருப்பு எடுத்துச்சோன்னா எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்காக. நீங்கள் வைக்கிற சாம்பார் நெஞ்சிலே நிற்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை போய் கலாய்க்காங்க. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நியாயத்தை கேளுங்க. யாருக்குன்னா குக்கர் சீக்கிரமாக போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணுக்கு வேறு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுப்போம். பருப்பு ரசம் சாதம் ஊற்றிடலாம், அதான் ஹெல்தியாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு. அது அவ்வளோக்கும் தெரியாது, எல்லாத்துலேயும் தேவையான அளவு தான் போடணும். அதான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. நீ எப்போ அமிர்தம் பார்த்த? நீ எப்போ அமிர்தம் சாப்பிட்ட? இதெல்லாம் சாப்பிட்டு சொல்லுவாங்க, எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நஞ்சு மட்டும் நாங்கள் டெய்லி சாப்பிட்றோம், சாம்பார் ரசமாக. ஆமாம், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வைக்கிறது வந்து நஞ்சு மாதிரி இருக்கும். பருப்பு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். ஒரு கூட பருப்பு எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கே எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் எல்லாத்தையும் கழுவி ஊற்றணும். கழுவி ஊற்றி ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு முதல்ல வந்து எப்படி சமைக்கலான்னு யோசிப்பாங்க. கழுவி இவர் என்ன கழுவி ஊற்றுறாருல ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஊற்றிடுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒலை கொதிக்குது. இனிமேல் இப்போ தான் யாரையாவது கொதிக்க வச்சுட்டு இருப்பான், என்னன்னு தெரியல. வாயை பார்த்தீங்களா? வாயை கையிலெல்லாம் தெரிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூடு தாங்குங்களா? நீங்கள் வேணால் வந்து நின்று பாருங்க. அடுப்பு லைட்டாக சூடானா ஃப்ரெண்ட்ஸ் ஆமாங்க. ஆமாம், இவங்களுக்கு சிலு சிலுன்னு இருக்கும், மற்றவங்க மட்டும் ஆமாங்க. எங்களுக்குலாம் சூடு தாங்கி தாங்கி சூடு பொறுத்துருச்சு. வெடி வடிவில் தாங்கி 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 தாங்கின்ட்டு
கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், 5 minutes வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நெத்தியை பாருங்கள், நல்ல வட்டமாக இருக்கும், காக்ரவுண்டு நிலம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நெத்தி நல்லா வந்து கஸ்டமர்ஸ் சப்ஸ்கிரைபரை பயமுறுத்துறாதீங்க. என்னோட நெத்தியே அப்படி தான், ஏர் நெத்தி. சரி நினச்சி அது போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம், காடு வேலை செய்யும்போது காண்டாகி போயிருப்பார், அதான் நெத்தியோட விட்டுட்டு போயிட்டார். சாம்பார் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக தலபுலன்னு கொதிக்குது. சாப்பிட்டீங்கன்னா அப்படி தான் உங்கள் வயிறும் கொதிக்கும். பட்டுசா இருக்குமா, இன்னும் குடும்பம்னு வாங்கி சாப்பிடுவோம். துப்பிடுவா, அப்போ வேறு வழி இல்லாமல் மிதிப்பா, அதனால் சாப்பிடுவா. எனக்கு நீ சமைச்சது தாம்மா பிடிக்கும், உங்கள் அம்மாச்சி சமைச்சதை விட அப்படி மாட்டேன். இது அவங்க அம்மாவுக்கு தெரியாத வரைக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இவளே இங்கே வந்து தான் கிண்ணியில் சோத்தையை பார்த்தா உடனே எக்ஸ்பர்ட் ஆகிட்டாலாம். கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மரத்தில் காய்ச்சின புளி பாருங்கள். யாருக்காவது புளி வேணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணும்னா நான் வந்து சென்ட் பண்ணுறேன். இவளே இடித்து தருவா நீங்கள் கேட்டிங்கன்னா. டெய்லி கூட நீங்கள் சமைக்கும் போது உங்கள் வீட்டில் வந்து ஒரு மாதிரி புளி கூட போட்டுக்கிட்டும் போவா. சர்வீஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப புளிக்கும், அதனால் புளியை கொஞ்சம் போட்டாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தக்காளியை பாதிலே கீழே போட்டேன், அது தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கு. இது ரசம், இது உங்களுக்கு தெரியலையா? சரி, அவனுடைய பேர் வச்சிட்டான், அதனால் அதுக்கு ரசம். இது ரசம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இதை போட்டு மிக்ஸ் ஆகி வச்சுருக்கேன். பருப்பு தண்ணியை ஊற்றி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உடனே இதை கொதிக்க வைக்கிற வேலை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சதும் ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சதும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு ரசம், எனக்கு பருப்பு ரசம் தான் பிடிக்கும். 2 தட்டு சாப்பிட்ருவான். நார்மல் ரசம்னா 1 தட்டு தான் சாப்பிடுவேன். புளிக்கரைசலை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சீக்கிரம் பாருங்க. சிங்கப்பெண் உருவாகின தருணம். போடு. அடடா, பீட்ரூட்டே இந்த சீவுறாங்களே. ஃபீல் பண்ணியிருக்கீங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவளே வழியில் மட்டும்தான் பேசுவாங்க, இவங்க சீவ சொல்லுவாங்க. இவளே இன்னைக்கு தான் முதல்ல சீவுறான். நானே எத்தனை தடவை சீவிருக்கேன். உங்களுக்கு இந்த கையால் சமைச்சு கொடுத்துருக்கேன், இந்த கையால்.